கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி கொண்டது. தற்போது காங்கிரஸை சேர்ந்த வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் இத்தொகுதி எம்பியாக உள்ளார். வரும் மக்களவை தேர்தலில் இத்தொகுதியை காங்கிரஸ் தக்க வைக்குமா அல்லது பாஜக வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. காங்கிரஸ் சார்பில் மீண்டும் விஜய் வசந்துக்கே சீட்டு வழங்க உள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது. அதே நேரம் 3 முறை விளவங்காடு தொகுதியில் எம்எல்ஏவாக தொடர் வெற்றி பெற்ற விஜயதரணி இம்முறை கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிட தனக்கு எம்பி சீட் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மேலிடத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அது குறித்து எவ்வித தகவலும் காங்கிரஸ் தரப்பில் இல்லாத நிலையில் பிரதமர் மோடி முன்னிலையில் விஜயதரணி பாஜகவில் இணையப் போவதாகவும் அவர் குமரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதாகவும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட வலைதளங்களில் வைரலானது. குமரி காங்கிரஸ் வட்டாரத்தினர் கூறும்போது விஜயதரணி பாஜகவில் இணையப் போவதாக கூறுவது தவறான தகவல். தேர்தல் தோறும் இது போன்ற தகவல்கள் வருவது சர்ச்சை ஏற்படுவது இயல்பானதுதான் என்று கூறியுள்ளனர்.